வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. இங்க நான் என்னுடைய முகநூல் பக்கத்துலயும் சரி, அதேபோல எங்கேயாவது மேடையில பேசும்போதும் சரி, நான் அதிகப்படியா என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் வந்து, நீங்கள் யாரை மிகவும் நேசிக்கிறீர்களோ, அவர்கள்தான் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போடுங்க. உங்களை யார் காயப்படுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. அந்த பட்டியலில் இருக்கிற பல பேரை நீங்க காயப்படுத்தியவர்கள் பட்டியலில் நீங்க சேர்க்க முடியாது. சமீபத்தில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் அவனுடைய அக்கா பையன் மேல ஒரு மிகுந்த அன்பும் பிரியமும் பாசமும் வச்சிருக்கான், இன்னமும் வச்சிருக்கான். ஆனா அவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவன் 4-5 பேர்கிட்ட பேசுறான். அப்படி 4-5 பேர்கிட்ட பேசும்போதும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவனுக்கு உண்டான சரியான பதிலை என்னுடைய நண்பனுக்கு தரல. அக்கா பையனும் போனை எடுக்கல. அக்காவுடைய இன்னொரு அக்கா பையன் சரியா பதில் பேச மாட்டேங்கிறான். அப்படியே ஆமா தெரியல, நான் என்ன செய்யறது, ஆமா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னையே திட்டுறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒரு தப்பு பண்ணல, இப்படி விட்டேத்தியான பதிலா சொல்லிட்டு இருக்கான். அதே போல இன்னொரு சகோதரியும் பார்த்தாக்க, போனேன், ஆமா பார்த்தேன், எந்த இடம்னு சொல்ல தெரியல, திரும்ப போவியா அந்த இடத்துக்கு, கரெக்டா கூட்டிட்டு போயிருவியா தெரியாது, தெரு பேரு தெரியாது, கடை ஏதாவது கோவில் சலூன் கடை மளிகை கடை அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா தெரியாது, நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஒன்றும் தெரியல இப்படின்னு சொன்ன பிற்பாடு அந்த இதெல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அந்த பையன் அழுதான். என்னுடைய நண்பன் வந்து அழுதான். இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த அக்கா பையன் மேல அவனுக்கு அவ்வளவு பெரிய அன்பு உண்டு. ஏன்னா அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா காட்டுகிற அன்பையும் தன்னுடைய தாய்மாமா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவங்க அந்த பையனுக்கு கொடுத்து வளர்த்தான். அவன் கேட்கும் போதெல்லாம் சட்டை வாங்கி கொடுத்தான், கேட்காத போதெல்லாமும் சட்டை பேண்ட்டுன்னு வாங்கி கொடுத்தான், வாட்ச் வாங்கி கொடுத்தான், செல்ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்தான், அந்த காதில் மாட்டிக்கு திரிவோமே அந்த ஹெட்ஃபோன்னா ஹியர்ஃபோன் அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தான், இது மாதிரி ப்ளூடூத்தா இது மாதிரி நிறையாலாம் அவனுக்கு ஆசையாக செஞ்சான். ஆனால் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுக்க மறந்து போய் அந்த அன்பு அப்படிங்கிற அதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு அவனை குத்தி கிழிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட இப்படிக்கு அக்கா பையன் வேடிக்கை பார்க்குறான். அதை அவனால் தாங்க முடியல. நான் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறான். அது சம்பந்தமாக அந்த அக்கா பையன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் கேட்கலான்னாக்க யாருமே எனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறான். நான் தான் எல்லார பற்றியுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சு பார்த்தா இங்கே நாம தான் நம்ம 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 யாரெல்லாம் நம்ம அன்பு காட்டுறோமோ அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க நம்ம அன்பை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக இருந்துடுறாங்க. அதை வந்து அவன் வழியோட தெரிவித்தான். இருந்தாலும் கூட இதற்கு ஒரு உதாரணமாக நான் மறைமலை நகரில் ஒரு டீ கடையில், சிவம் டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்குது மறைமலை நகருக்குள்ளார. அந்த டீ கடையில் டீ குடிப்பேன். அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து 2 டீ, அதில் ஒரு டீ வந்து சுகர் கம்மியா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படி ரோட்டில் அப்படி கையை காமிச்சார். ஒருத்தர் வண்டியை விட்டு நிப்பாட்டிட்டு அப்படி இறங்கி வந்தார். டீ சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சரின்னு வந்த உடனே அந்த டீ மாஸ்டர் வந்து 2 டீ கொடுத்தாரு. அந்த 2 டீயில் வந்து ஒரு டீ அப்படின்னு கொடுத்துட்டு, இது வந்து சர்க்கரை இல்லை கம்மியாக போட்ட சொன்னீங்களா அந்த டீ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த சர்க்கரை கம்மியாக இருக்கிற டீயை வண்டியை வந்து நிப்பாட்டினார் இல்லையா, அவர் கையை காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட அதை கொடுத்தாரு. அதாவது இருந்தவர், என் பக்கத்தில் இருந்தவர் வந்தவர் நண்பருக்கு அதை கொடுத்தாரு. உடனே நான் கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்டுங்களா அப்படின்னு. ஆமாம். பரவாயில்லைங்களே, சர்க்கரை கம்மியாக தான் அவர் டீ குடிப்பார், அவர் டீ எப்படி குடிப்பார் அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இந்த காலத்தில் வந்து அப்பா, அம்மா, மனைவி, நண்பன் இவங்க தாங்க நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கிறவங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்படியே டீ கிளாஸை கையை கீழே வச்சுட்டு என் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, அப்படி தான் சார் அப்படின்னு அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து டீ குடிக்க வந்தார்ல அவர் சொன்னார்.
எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது, அதனால தான் எனக்கு சுகரை கொஞ்சம் கம்மியாக போட சொல்லி கொடுத்தாரு இவரு. எனக்கும் இவருக்கும் 37 வருட நட்பு உண்டு சார். என்னை பற்றி முழுசும் இந்த உலகத்தில் தெரிஞ்சவனாக்கா அது இவன் தான் சார். அதே போல் அவனை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும் சார். எனக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா இந்த உலகத்தில் துடிச்சு போகிற ஆள் இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே முகம் வாட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பிட்றதுல கவனம் செலுத்தாமல் நம்ம சாப்பிட்றத மனைவி கண்டுபிடிச்சிருவா. உட்காந்து டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம டிவியை பார்க்காம ஆனால் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையாச்சே அப்படின்னு பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் உங்களுடைய நல்ல நண்பன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அந்த நண்பன் நீங்கள் எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். நம்ம நண்பனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம நண்பன் ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். இது இந்த உலகத்தில் என்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அலாரம் அடிக்கும். அவன் ஃபோன் பண்ணுவான், என்ன மாப்பிள்ள முன்னாலாம் உன்னைய தானே நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிள்ள அப்படின்னா, நானே உன்கிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன்டா, நாங்கள் சொல்கிறா மச்சான் அப்படின்னு பேச நம்ம பொலன்னு கொட்டி தீர்த்து அழ ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு நட்பு, உண்மையான நட்புக்கு உண்டான விஷயம் அதுதான் அது. ஆனால் இங்கே தன்னுடைய நண்பனை போல நினைத்த அந்த அக்கா பையன் இப்படி இருக்கானேன்னு அப்படி அவன் சொன்னது ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் 37 வருடமாக இருக்கிற அந்த நண்பர்கள் அவங்கள்ட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசுனதுங்கிறது சந்தோஷமாக இருந்தது. எப்போதுமே பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? நான் என்னுடைய ரத்தம் பி பாசிட்டிவ், நானும் எப்போதுமே பி பாசிட்டிவ். வணக்கம்.